சுரேஷ் தாத்தா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். சன் டிவில டிக் டிக் டிக்ன்னு ஒரு கேம் ஷோ ஒண்ணு பண்ணீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. கர்லி ஹேர், கோல்ட் ஃப்ரேம்லாம் போட்டுட்டு ஒரு ஆங்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்க எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கரா ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணீங்க. எனக்கே தெரியாதுப்பா. அது அது பெரிய கதை. அது நானும் சார் என் வாழ்க்கையில் எல்லாமே ஏதோ ஒன்று ஆகும். வாழ்த்துக்கள். நீங்க லேபிள் வெப் சீரிஸ்லயும் நெஞ்சுக்கு நீதியிலயும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. வாழ்த்துக்கள். ஆனா உங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அதிராம்பட்டம் சொக்கலிங்கம். அது மறக்கவே முடியாது. அழகன் படத்துல வந்து அது உங்களோட டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அந்த மாடுலேஷன், நம்ம ஜமுனாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து நீங்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு உங்களோட அந்த டயலாக் டெலிவரி ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. அந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி நீங்க கேபி சார் அப்ரோச் பண்ணீங்க? அவர் உங்களுக்கு சொல்லி குடுத்தது, அதெல்லாம் எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மெயினாக பண்ணது ராமநாயுடு சார் படம். பண்ண உடனே பாலச்சந்தர் சார் படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். தமிழில் கே சுபாஷ் வந்து என்ன ஐஸ்வரி கணேஷ், கோபி, இன்னொரு 4 பேர் ஹீரோவை போட்டு ஒரு படம் எடுத்தார். மணிரத்னம் சார் பிரதர் தான் ப்ரொடியூசரு, சுபாஷ் வந்து அசோசியேட் டைரக்டரில் மணிரத்னம் சார். அந்த படத்தில் என் கூட நடித்தார் கவிதாலயா கிருஷ்ணான்னு. அப்போது வந்து அழகன் எடுக்கிறாங்க. ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு பண்ணிட்டு போனாரா, ஏதோ என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது. இவர் என்னை நோட் பண்ணிகிட்டே இருந்தார். டே பாலச்சந்தர் படத்தை நடிக்கிறானே, ஐயோ அவர் படத்தை நடிக்கிறதுக்கா நான் ஆர்காட் ரோட்டில் போனால் கார் வாங்கணும்னு நினச்சேன். படத்தில் நடித்தா பாலச்சந்தர் படத்தில் தமிழில் வரணும்னு. ஸோ சுபாஷ் படம் நடந்துகிட்டே இருக்கும்போது கவிதாலயா கிருஷ்ணன் வந்து எப்படின்னா மந்தவெளியில் வந்து எங்கள் மயிலாப்பூரில் எங்கள் வீட்டுக்கு பின் வீடு பாலச்சந்தர் சார். ஆனால் அங்கே போனதில்லை. எங்கேயோ வளசரவாக்க ஷூட்டிங்கில் பார்த்துட்டு அங்கேருந்து என்ன எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பாலச்சந்தர் சார் என்னை பார்த்தோன்னு இவனா அப்படின்னு கோவப்பட்டார். ஏன்னா நான் ஆர்டிஸ்ட் மேனேஜரில் பயங்கரமாக சம்பளம்லாம் தகராறு பண்ணுவேன். இல்லைன்ட்டு இவர் கீழே தரையில் உட்காந்துக்கிட்டார் பாலச்சந்தர் சார்கிட்ட கவிதாலயா கிருஷ்ணன். அவர் நினச்சா அவரே பண்ணியிருக்கலாம் அந்த கேரக்டர். அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட். பட் அது ஏதோ அவர் வந்து நான் செய்யணும் இந்த கேரக்டர் அப்படின்ட்டு அவர் மைண்டில் தோணி அதை வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட சொல்லி என்னை ஒத்துக்க வச்சு பண்ணது. ஸோ இந்த பாலச்சந்தர் சார் படத்துக்கு நான் நடித்ததுக்கு முதல் தேங்க்ஸ் கவிதாலயா கிருஷ்ணன். அந்த கேரக்டர் நடித்தவர் ஓடி போனவருக்கு 2வது தேங்க்ஸு. அதுக்கு அடுத்த படமே பாலுமேந்திரா படம் வந்தது. அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு பாதியில் ஓடி போயிட்டார். ஸோ தானு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.